மர்மதேசம். போலீஸ் ஸ்டேஷன் கூட இல்லாத ஊருக்கா இது. நான் யார்கிட்ட போய் அழுவேன் சொல்லுங்க. நீங்க தான் உதவி செய்யணும். தாயி எனக்கு நீங்க போய் ஏமா கதவை நல்லா தாப்போட்டு படக்கூடாதா? தாப்பால் போட்டுட்டு தாயா படுத்தோம். இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களே, என் நிலைமை புரிஞ்சுக்கோங்க. வாங்க ஐயா. எங்க கூப்பிடுற? என்ன இப்படி கேக்குறேன்? அவங்களுக்கு பிடிக்கதாயா கூப்பிடுறேன். வாங்க ஐயா. சாதாரண கத்து குட்டி திருடனே இந்த ஊர் எல்லையை தாண்டிருப்பான். இப்ப மொக்க மாயம் இந்நேரம் இந்த ஜில்லாவே தாண்டிருப்பான். மொக்க மாயனா? உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் ஒரு கூட்டல் கழித்தல் கணக்கு தான். இந்த ஏரியால அவங்க ஆளுங்க தான் நடமாடிட்டு இருக்காங்க. அதை வச்சு புரிஞ்சுக்கோங்க. என்னடா அந்த சத்தம்? ஏன்டா தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இப்படி கத்துறீங்க? ஒண்ணுமில்லாதா, காசாத்தி வந்திருக்கு. அவங்க வீட்டுல களவு போயிடுச்சாமா, பூரா போயிடுச்சாமா, மிச்ச மீதி ஏதாவது வச்சுட்டு போயிருக்காங்களாமா. பிள்ளை போய் துண்டு எடுத்துட்டு வா, நான் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏடா கூறு கேட்டவனே, எங்கடா கிளம்பிட்ட? நில்லுடா. இல்லாத்தா, ஒரு 8 நடந்து போய் என்னன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேனே. ஏன்டா அந்த குட்டி தான் விவரம் இல்லாம இந்நேரத்துக்கு வந்தேன்னா நீயும் அவளோட புறப்படுறியா? அவளை வீட்டுக்கு போக சொல்லு, எல்லாம் விடிஞ்சு போய் பார்த்துக்கலாம். ராசாத்தி, நீ இப்ப தைரியமா வீட்டுக்கு போ. விடிஞ்சதை எல்லாம் பேசிக்கலாம். என்ன இப்படி சொல்றீங்க? இந்த ராத்திரில நம்ம என்னத்துமா பேசுறது? விடிஞ்சதும் போலீஸுக்கு போறதும் போகாதும் அப்ப முடிவு பண்ணிக்கலாம். இல்லையா கட்டையா, ராசாத்தி கூட போய் பத்திரமா அவளை வீட்டுல விட்டுட்டு வா. உள்ள அக்கா, எனக்கு துணை யாரையும் கூட வர வேண்டியது இல்லை. அதான் எல்லாம் போயிடுச்சு. இனிமே நீங்களாம் வந்து என்ன செய்ய போறீங்க? என்னங்க நீங்க படுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. வாயை மூடி, எல்லாம் எனக்கு தெரியும். அன்னைக்கு களத்து மேட்டுல கைய பிடிச்சி இழுத்தப்போ பெருசா பத்தினி மாதிரி பேசுன. கைய விடுறா. இன்னைக்கு வீடேறி வந்திருக்க. ஒட்ட புள்ள ராத்திரி நேரம் துணைக்கு வரலன்னா எகத்தாளம் பேசுறிய. கைய விடுறா. நீயும் உன் துணையும் ஆடிங்க. ஏய், உன்னை கட்டிக்கிட்டு காலம் போற வச்சு காப்பாத்துவான் நம்பிட்டு இருக்கியே இந்த திண்டுக்கல்காரன். உன்னை எப்படி கட்டிக்கிறான்னு பாக்கறேன்டி. அப்பா இல்லையாடா? யார் அது? வாங்க வாங்க. என்ன தோட்டக்கார மங்கலத்து பக்கம் காத்தடிச்சிருக்கு? ஏது இவ்வளவு தூரம்? ஏது இவ்வளோ தூரமா? நீங்கள் தான் தகவல் சொல்லி அனுப்பிச்சிங்க. பரந்தாமேட்டில் திருடு போயிடுச்சுன்னு. பின்னாடி இன்ஸ்பெக்டர் வராரு, சொல்லிட்டு போனான்னு வந்தேன். ஓஹோ, சரி நீங்கள் போங்க, நான் வரேன். சரியா?
யார் தகவல் சொல்லி அனுப்பிச்சது? நான் தான். ராத்திரி அந்த பொண்ணு ராஜா தேர்ந்து புலம்பிட்டு போனால, நீங்கள் காத்தால பார்த்துக்கலான்னு சொன்னீங்களே, அதான். ம், நான் போயிட்டு வந்துடுறேன். ஏண்டா எங்கடா பரவிட்ட? காசு தோப்பு வீட்டில் இந்த தானாக்காரங்களுக்கு என்ன வேலை? இந்த பாருடா, இந்த விஷயமெல்லாம் எப்படிடா வெளியே தெரிஞ்சதுன்னு பார்த்தேன். எல்லாம் இந்த சிரிக்கி செய்கிற வேலை தான். ஆமாண்டா, அவ தான் சொன்னா உனக்கு அறிவங்க போச்சு. இந்த மாதிரி சிரிக்கி எந்தெந்த வேலையை எப்பப்போ செய்யணும்னு என் மகனுக்கு நல்லா தெரியும். நீ உன் வாயை மூடிட்டு சோத்தை ஆக்கணுமா, சட்டி சடுவம் கழுவணுமான்னு கேட, இல்லை குத்திடுவேன். இந்த பாருடா யானை, அங்கே போய் காரியத்தை கெடுத்துடாத. அதுக்கு இல்ல ஆத்தா, இந்த மொக்க மாயன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா எப்படி? வருவான். அதனால தான் முன்ஜாக்கிரதை போலீஸில் சொல்லி அவனை குடிச்சு இந்த பாருடா, அவன் ஒன்றும் ஒன்னாட்ட இழிச்ச வாயல்ல போலீஸில் சிக்கி தப்புக்கு. இந்த பாருடா, அவன் எப்போ எங்கே வருவான்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போகல போடா. வந்துட்டான். ஏமா ஆமாம், நீ இந்த விஷயத்தை யார்கிட்ட எப்படி என்னன்னு சொல்லி எனக்கு சொல்ல. என்னடி அங்கே பார்க்குற? அட மொட்டை உனக்கு உடந்தையா? டே மொட்டை போடா. இழுத்துட்டு போடா, தூக்கிட்டு போ. ஏண்டி நிக்கிற? போய் வேலையை பாரு. நிக்கிறா ஏ கட்ட. ஏன்டா அப்படியே கொடுக்குற? அறுத்து கொடு. பெரிய வேலைக்காரன். நீங்க செய்யறது நல்லா இருக்கா? வரேன் அந்த ஏட்டுக்கிட்ட சொல்லிவிட்டு. சொல்லிட்டா என்ன பண்ண சொல்ற? இல்லைங்க, ஊர்ல பெரிய மனுஷன் நீங்க, நீங்களே இப்படி நடந்துட்டா. வாய மூடு, பெருசா புத்தி சொல்ல வந்துட்டா. அதுக்கு இல்லைங்க. இந்த பார்புள்ள ஆத்தா சொல்லிடுச்சு இல்ல போகாதன்னு. எனக்கு இது உங்க ஆத்த பண்ண காரியம் உங்களுக்கு தெரியாதா? எங்க ஆத்தாவை பத்தி நீ பேசுறியா? போடி போய் அது வாய மூடு. ஹலோ ராபர்ட். ஹலோ சார். தோட்டக்காரமங்கலம் கேஸ் விஷயமா தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன ஏதாவது க்ளூ கிடைச்சதா? எஸ், கிடைச்சிருக்கிற எல்லா ரகையுமே 100% செபாஸ்டியன் கூட்டத்தோட ஒத்து போகுது. வாட்? செபாஸ்டியன் குரூப்பா? ஆமாம், செபாஸ்டியன் இறந்துட்டதாகவும் அவன் கூட்டம் பிரிஞ்சு போயிட்டதாகவும் நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிதே, அது முழு பொய். அது மட்டும் இல்லை, செபாஸ்டியன் திருட தோட்டக்காரமங்கலத்திலேயே சில பேர் உடந்தையா இருந்திருக்காங்க. அதுதான் தெரிஞ்ச விஷயம் மச்சே. செபாஸ்டியன் எந்த ஊருக்கு திருட போனாலும் அந்த ஊர் ஆள் ஒருத்தனை தன் கைக்குள்ளே போட்டுக்குவான். கடைசியில் அவனையும் கொன்னுடுவான். கரெக்ட். பட் இந்த கேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பொதுவாக செபாஸ்டியன் திருட போகிற இடத்துல அவனுக்கு உடந்தையா இருக்கிற ஒருத்தனுடைய கைரகம் மட்டும்தானே கூட்டத்தில் சேராமல் இருக்கும். ஆனால் தோட்டக்காரமங்கலத்தில் 2-3 பேருடைய கைரேகைகள் சேராமல் இருந்திருக்கு. அதில் ஒருத்தரை நீங்கள் பிடிச்சாலும் இந்த கேஸ் சால்வ். எழுந்துட்டீங்களா? ஏதோ சத்தம் கிட்ட மாதிரி இருந்தது. ஒன்றும் இல்லை. யார் அது? ஓ அவனா? அவனுக்கு பேர் கிடையாது. அவனை எல்லாரும் ஊமையன் தான் கூப்பிடுவாங்க.
ரொம்ப நாள் இங்கே தான் இருக்கான். இந்தாங்க என்னது இது? காஃபி. இவ்வளோவா? இதுவே ரொம்ப கம்மி. இது ஜாஸ்தியா? இந்த மாதிரி 2 தம்பா குடிக்க எங்க கிளவி. யார் உங்க கிழவி? ரத்னா கிளவி பத்தி உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையா? உன்னை பத்தியே சொன்னது கிடையாது. இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாம். என் ஃப்ரெண்டு கனகா கிட்ட இன்னைக்கு தலையில பெயின் பார்த்ததுல இருந்து இன்னைக்கு என்ன ஊத்தி சாப்பிட்ட வரைக்கும் எல்லாம் சொல்லலாம். ம், சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படி இல்ல இருக்கணும். இங்க வாங்களேன். இதான் எங்க கிளவி. எப்படி கம்பீரமா இருக்கு பாத்தீங்களா? இத ஊர்ல பேய் கிளவின்னு சொல்லுவாங்க. காசு தோப்பு வீட்டுல பேயா அலையுதான். ஆமாங்க, காசு தோப்பு வீடு பெரிய வீடு. அங்கதான் இந்த போட்டோ எல்லாம் எடுத்தது. இங்க வாங்களேன். இதே எங்க அப்பா சின்ன வயசுல எடுத்தது. முத்துராமன் மாதிரி இல்ல? இதே எங்க அம்மா. இதே எங்க சித்தப்பா பேரு கட்டையன். இங்க வாங்களேன். இதே எங்க அத்தை சிவகாமி நாச்சி. இது யார் தெரியுதா? அரை ட்ரெஸ் போட்டிருக்குது. தெரியலையே. ராசன். ஓ, இது யார் தெரியுதா? ஜட்டி போட்டிருக்குது. ஏய் ரத்னா, இந்த போட்டோக்கு ₹1,00,000 தருவார் ஒருத்தர். யாரு? ஒருத்தர். ஆமா, உன் போட்டோஸ்லாம் இல்லையா இங்க? அப்ப நான் பிறக்கவே இல்லையா? அப்படியா? அம்மா அம்மா, டிஃபன் ரெடியா? ஹலோ, என்ன டாக்டர் ரத்னா? ஊருக்கு வந்ததுலேருந்து அப்படியே ஞான பழமாயிட்டீங்க. சரி, என்ன உலக்க அருவாள்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் தான் எங்க கடவுள். அதுலயும் இந்த அருவா அந்த கடவுளே கொடுத்தது. கடவுள் கொடுத்ததா? கடவுள் எப்போ அருவாள் விற்க ஆரம்பிச்சாரு? ரீனா, இது விளையாடுற விஷயம் இல்ல. இல்ல, இந்த அருவாளை கடவுள் எப்படி கொண்டு வந்து கொடுத்துருப்பாருன்னு யோசிக்கிறேன். அத ராஜேந்திரன் போய் கேளு. அவனுக்கு தான் சின்ன வயசுல கருப்பு கோயில வச்சு சாமி கொடுத்தது. சாமி சின்ன வயசுல கருப்பு கோயில கொடுத்ததா? சரி, இந்த உலக்கை யார் கொடுத்தது? உனக்கா? ப்ளீஸ் ரீனா, ஸ்டாப் இட். நீ குளிக்காம இந்த ரூமுக்குள்ள வந்ததே தப்பு. அதுலயும் கருப்புக்கு பிடிக்காத மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு வந்தியே, அது இன்னும் தப்பு. அதுக்கு மேல இப்படியெல்லாம் பேசுறியே, அது பெரிய தப்பு. ஓகே ஓகே, யூ கேன் லிவ் வித் யுவர் சென்டிமெண்ட்ஸ். ஏ லக்ஷ்மி, இங்க வா. நீதான் சரியான ஆளு. இந்த கருப்பு கோயில் எங்க இருக்கு? வடக்க பந்திப்பாறை தாண்டி போனோம். பந்திப்பாறையா? அதாங்க கருப்பு அடிச்சு போறவங்களை கொண்டு போய் வீசுவாங்கல்ல, அந்த இடம். ஓ, சுடுகாடா? இல்ல, சுடுகாடு இல்ல. தப்பு பண்றவங்கள தண்டிப்பார்ல கருப்பண்ணசாமி, அந்த போனங்களை மட்டும்தான் அங்க கொண்டு போய் போடுவாங்க. ஓ காட். ஏமா, காலையில நீ என்ன சாப்பிடுவ? வெள்ளாப்பம் பண்ணி கோழி சூப் வச்சுட்டுமா? ஐயோ, அதெல்லாம் எதுக்கு ஆண்டி? இந்த கம்பங்கூழ், கேப்பங்களி, வெங்காய வடகம் இந்த மாதிரி எதா இருந்தா கொடுங்களேன். வேடிக்கையான போட்டுமா நீ. அதுவும் இருக்கு, அப்படியே இதுவும் சாப்பிடணும். வயசு பொண்ணுங்க நல்லா சாப்பிட்டா தானே பிரசவம் பெறும்போது தாங்க முடியும். அம்மா, அவங்க சாப்பிடுவாங்க, நீ போய் பண்ணு. சரி சரி, சீக்கிரமா குளிச்சுட்டு வாமா. ஓகே ஆண்டி. ஏய், என்ன இந்த கருப்பு கோயில், பந்திப்பாறை இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட்டு போறியா? குளிச்சுட்டு சாப்பிட்டு வாங்க, ஓசப்படாம போயிட்டு வந்துடலாம். ஏய், என்ன எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க? நீ என்ன மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்ஸே போட்டது இல்லையா? இல்லக்கா, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இங்க யாருமே போட்டதில்ல. போட்டா போட்டா அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? அவ்வளவுதான். சிட்டில தான் எல்லாம் ஜொல்லு விடுறாங்கன்னா, கிராமத்துலயுமா? வாங்கக்கா, சீக்கிரம் போலாம். இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? இன்னும் கொல்ல தூரம் போனோம். கொள்ள தூரம்னா இன்னும் ரொம்ப தூரம் போகணும்னு அர்த்தம். நீயும் உன் பாஷையும்.
வா. ஹேய், யார் அது இப்படி ஒரு ரொமான்டிக்கான ஸ்பாட்ல உட்காந்து படிச்சிட்டு இருக்கிறது? அவர் பேரு சண்முகம், இந்த ஸ்கூல் டீச்சரோட பையன். ஓ அப்படியா? நம்ம ரத்னாக்காக்கு அடுத்தபடியா இந்த ஊர்லயே இவர் தான் அதிகமா படிச்சிருக்காரு. என்ன படிச்சிருக்காரு? பிஏ படிச்சிருக்காரு. ம். ஹலோ மிஸ்டர் சண்முகம், இப்படி கொஞ்சம் வரீங்களா ப்ளீஸ்? நீங்க எந்த சப்ஜெக்ட்ல பிஏ? லக்ஷ்மி தான் சொன்னா. எக்கனாமிக்ஸ். ஆஹா, எத்தனை அட்டம்? ஒரே ஒரு அட்டெம்ப்ட் தான். எப்படி வேலைகீழ பாக்குறீங்களா இல்ல? அது வந்து இல்ல, அவரோட சர்டிபிகேட்ல தொலைஞ்சு போச்சு. ஒன்ன கேட்டேனா? ஏதோ டீசெண்டா இருக்காரே, பேசி பார்க்கலானா குறுக்க குறுக்க பேசினா எப்படி? நீங்க சொல்லுங்க சார். நான் வரேங்க. हेलो सर। अरे अजीब आदमी है यार। அப்படினா? ஹிந்தியில வித்தியாசமான மனிதர்னு அர்த்தம். ஆமா, அவர் ரொம்ப வித்தியாசமான ஆளு தான். வித்தியாசமான ஆளுன்னா பைத்தியமாவும் இருக்கலாம், தெரியுமா? வா. ஏய், என்ன அது ஒரே புகையா இருக்கு? ஓ அதுவா, சுடுகாடு. வாங்க வாங்க போலாம். வேகமா வாங்க. மேலத்தர் கன்னியம்மா கல்யாணாமலே செத்து போயிட்டா. கன்னி பொண்ணுங்க செத்தா ஆவியா சுத்தி சுத்தி வருவாங்களாம். சீக்கிரம் நடங்க, நாம போலாம். உங்களுக்கு பயமா இருந்தா கருப்பா கருப்பா சொல்லிட்டே வாங்க, பயமாவே இருக்காது. அப்படியா? கருப்பா 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 கருப்பா. வாவ், பியூட்டிஃபுல். வாங்க, இப்படியே போயிடலாம். ஏன், மேல போலாமே. அங்கிருந்து பார்த்தா நல்ல வியூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். இல்ல வேண்டாம். ஏன், உனக்கு மலைன்னா பிடிக்காதா? அதுக்கு இல்ல. என்ன அதுக்கு இல்ல? மலையை பார்த்தா ஏறி பார்க்கணும் தோணாதா உனக்கு? என்ன பொண்ணு நீ? எல்லாருக்குமே மலையை பார்த்தா அது மேல ஏறி பார்க்கணும் தோணும். இத சாப்பிடுறது தூங்குறது போல ஒரு பேசிக் அர்ஜ். வா போலாம். இல்ல வேண்டாம். ஏன் வேண்டாம்? மேலதான் பந்திப்பாறை இருக்கு. பந்திப்பாறையா? அப்போ கண்டிப்பா நான் பார்த்தே ஆகணும். வா போலாம். கருப்பசாமி கோயில் பக்கம் போகுது, ஏதோ விசேஷம் போல இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். வாங்க எல்லாரும் கருப்பசாமிக்கு. வாங்க போயிடலாம். நம்ம கோயில் பக்கம் போயிடலாம். வாங்கக்கா. கருப்பசாமி கருப்பசாமி சாமி வந்துருக்குறா. கொண்டாந்து கருப்பா கருப்பா கருணையே கண்ட கருப்பா. தானாகாரன் தீ போனா எந்த கொம்பன் தீ போனா நம்ம சாமி தெரியாத எப்படி வரேன்னு வந்து இறங்கிச்சு பாத்தீங்களா?